Continuing with the morning service. காலை செய்தியினுடைய தொடர் செய்தி இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். We saw in Revelation chapter 3 from verse 15 to 17 about the lukewarm church. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்குமாக வெதுவெதுப்பான சபை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் காலையிலே கேட்டோம். Because this Revelation 3 talks about the church. எனில் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் முழுவதுமே சபைக்காக எழுதப்பட்டதான காரியமாகும். And this lukewarm church is neither cold nor hot. இந்த சபையானது அனலாயும் இல்லை குளிராயும் இல்லை. Therefore it is in the fit condition for being vomited. ஆகவே அது வாந்தி பண்ணை போடக்கூடியதான நிலைமையில் இருக்கிறது. And we saw in Matthew chapter 7 verse 21 to 23 the church which does not do the will of God. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் 23ஆம் வசனங்களில் நாம் பார்த்தோம் அந்த சபையானது தேவனுடைய சித்தத்தை செய்யாத சபையாக இருக்கிறது. Now what today we have to understand is we are today living to do the will of God. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதின் நோக்கமே தேவனுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தான். Because Matthew 7:21 says, not everyone that saith to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he that doeth the will of my Father who is in heaven. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். Now all of us know that those who tell Lord, Lord are those who come to churches. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே கர்த்தாவே என்று யார் கூப்பிட முடியும்? சபைக்கு வருகிறவர்கள் தான் கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பார்கள். But Jesus does not like you to just call him Lord, Lord unless you're going to keep his commandments. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறுமையாக நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதை அவர் விரும்பவில்லை. நீங்கள் அவருடைய கற்பனைகளுக்கு அவருடைய கற்பனைகளின்படி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். So what was the lukewarm church doing? வெதுவெதுப்பான அந்த சபை என்ன செய்து கொண்டிருந்தது? Go back again to Matthew chapter 7 verse 21-22. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்களை பார்க்கலாம். They were calling Jesus Lord, Lord, but they were not doing the will of the Father. Instead of doing the will of the Father, they were doing many things. Number one, they were prophesying in Jesus' name. They were casting out demons in Jesus' name, doing many wonderful works in Jesus' name. And Luke 13 and verse 26, they were eating and drinking in Jesus' presence and listening to the teachings of Jesus. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21-22 பார்க்கிறோம். இந்த வெதுவெதுப்பான சபையானது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லை, அதற்கு பதிலாக பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், பிசாசுகளை விரட்டினார்கள், அநேக அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, லூக்கா 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சமூகத்திலே போஜனபானம் பண்ணினார்கள், அவருடைய போதனைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். So what is this eating and drinking? இந்த போஜன பானம் பண்ணுவது என்றால் என்ன? It means they were worshipping the Lord. அப்படியானால் அவர்கள் தேவனை இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள். They were hearing the word of God. கர்த்தருடைய வார்த்தையையும் கேட்டவர்கள் தான். Everything they were doing, but actually they were lukewarm. அவர்கள் எல்லாம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள், ஆனால் வெதுவெதுப்பான நிலையில் இருந்தார்கள். And why were they lukewarm? Because they didn't know exactly what was the will of God for their life. அவர்கள் வெதுவெதுப்பாய் இருந்ததற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு பிதாவினுடைய சித்தம் என்னதென்று தெரியவில்லை. That is why in Revelation 3 we find thou knowest not. அதைதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நீ அறியாமல் இருக்கிறபடியா. Thou knowest not. நீ அறியாமல் இருக்கிறாய். You don't know your true condition. உன்னுடைய உண்மையான நிலைமையை நீ அறியாமல் இருக்கிறாய். But you think you are right. ஆனால் எல்லாம் சரியாக நீ இருக்கிறதாக உன்னை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறாய். You think I don't need anything. எனக்கு ஒன்றும் அவசியமில்லை என்று எண்ணுகிறாய். Everything is going on fine. எல்லாம் நேர்த்தியாக இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறாய். Child of God. தேவ பிள்ளையே, In this world God gives us certain signs by which we can know whether we are lukewarm or not. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே தேவன் நமக்கு சில அறிகுறிகளை அடையாளங்களை காட்டுகிறார். அதன் மூலமாக நாம் வெதுவெதுப்பா இருக்கிறோமா இல்லையா என்று நம்மை நாமே ஆராய்ந்து கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். Is it clear? You can't say I don't know. எனக்கு தெரியவே தெரியாது, என் நிலைமை எனக்கு தெரியாது என்று நீங்க யாரும் சொல்ல முடியாது. Because if God is going to keep you in total ignorance without certain signs, then that is not good. சில அறிகுறிகள் இல்லாமல் அப்படியே அமைதலாக ஆண்டவர் உங்களை விட்டு விடுவார், ஆனால் அது சரியாக இருக்காது. There are a lot of signs. பல அறிகுறிகள் உண்டு. And one of the signs is groaning. அதிலே ஒரு அறிகுறி தவிக்கிறவர்களாக, அதாவது உள்ளாக தவிக்கிறவர்களாக இருப்பீர்கள். Now if you are not able to groan because it is not coming, it means it is lukewarm condition. அந்த தவிப்பு நமக்குள்ளாக இல்லாவிட்டால் நாம் இன்னும்
வெதுவெதுப்பான நிலையில் தான் இருக்கிறோம். Now, why are they not groaning? ஏன் அந்த தவிப்பு காணப்படுவதில்லை? Because they first of all don't know the calling, that it is a heavenly calling. Hebrews chapter 3 verse 1, we saw it in the morning. முதலாவது அவர்கள் தங்களுடைய அழைப்பு பரம அழைப்பு என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் இன்று காலையிலே பார்த்தோம். Number 2, they don't know the glory of God is going to be revealed through them. Romans 8 and verse 18. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கும் அவர்கள் மூலமாக தேவனுடைய மகிமையானது வெளிப்பட போகிறது. And they also didn't know 1 Peter 5 verse 1 that they're going to be partakers of the glory that shall be revealed. இனி வெளிப்பட போகிறதான மகிமைக்கு பங்குள்ளவர்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். And they also don't have any idea about the redemption of their body. தங்களுடைய சரீர மீட்பு அதை குறித்தும் அறியாமல் இருக்கிறார்கள். So when they don't know all these things, how can they groan? இவைகள் எல்லாம் அறியாமல் இருக்கிறதான ஒரு நபர் எப்படி தங்களுக்குள்ளாக தவிக்க முடியும்? There is another group which knows, but it's all head knowledge. It doesn't become revelation. That is why they just listen and they forget about it, and then they go back, do what they're supposed to do. அவர்கள் அடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாமே அறிவாக தான் வைத்திருக்கிறார்கள். எல்லாம் தலையிலே அவர்களுக்கு தெரியும், ஆனால் அதன்படி இயங்குவது கிடையாது. அப்படியே கேட்டு மறந்து போய் விடுகிறார்கள். We have to be very careful that God is keeping us alive so that in this world we may live in line with the plan of God. இந்த உலகத்திலே தேவன் நம்மை அவருடைய திட்டத்தின்படி வாழ்வதற்கு தான் நம்ம இந்த உலகத்தில் Now வைத்திருக்கிறார். let's go to the church on fire. அனல்வாக இருக்கக்கூடிய சபை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். That's what Paul is describing in Romans 8 verse 23. And not only they, but ourselves also, which have the first fruits of the Spirit. Even we ourselves groan within ourselves, waiting for the adoption, to wit, the redemption of our body. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். Now the church on fire is a waiting church. அக்கினியாக அனலாக இருக்கிறதான சபை காத்து கொண்டிருக்கிறதான சபை. It's waiting for things which have to happen. நடக்க வேண்டிய காரியங்கள் நடப்பதற்காக அந்த சபை காத்து கொண்டிருக்கிறது. It's waiting for the redemption of the body. தங்களுடைய சரீர மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். And therefore, as long as they are in this world, they are groaning. ஆகவே இந்த பூமியில் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர்கள் உள்ளாக தவிக்கிறார்கள். But the lukewarm church will not groan. ஆனால் இந்த வெதுவெதுப்பான சபையோ அவர்களுக்கு அந்த தவிப்பு என்பதே இல்லை. They will be only dancing and doing so many things, and I'm telling you, it's so sad. அவர்கள் ஒருவேளை நடனம் ஆடலாம், இன்னும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். Except groaning, they'll do everything. தவிக்கிறதை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். Because they're not able to do it. It's lukewarmness condition can produce only lukewarm actions. அவர்களால் முடியாது. ஏனெனில் அவர்கள் வெதுவெதுப்பாக இருக்கிறதுனால அந்த வெதுவெதுப்பான நிலைமையானது அந்த மெத்தனத்தை வெளிப்படுத்துகிறது. But if you are on fire, then fire actions will be revealed. நீங்கள் அனலாய் இருப்பீர்களானால் அந்த அனலாய் இருப்பதற்குரியதான கிரியைகள் காணப்படும். Now go to Romans 8 verse 23. I'm going to explain very clearly with the help of the Holy Spirit. Go to Romans 8 and verse 23. Here it talks about the groaning. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பரிசுத்த ஆவியான உதவியோடு கூட நான் விவரிக்கிறேன். அந்த இடத்திலே பார்க்கணும், நமக்குள்ளே நாம் தவிக்கிறோம். Number 1, it is by those who have the first fruits of the Spirit. முதலாவது ஆவியின் முதற்பலன்களை பெற்றவர்கள் தவிக்கிறார்கள். You got it? Who groans? தவிப்பு யாருக்குள்ளாக காணப்படுகிறது? Those who have the first fruits of the Spirit. ஆவியின் முதற்பலனை பெற்றவர்களுக்குள் தான். Now if you don't have the Spirit, you can't have the first fruits of the Spirit, which means these people have the Spirit and also have the first fruits of the Spirit. ஆவியின் முதற்பலனை பெறாதவர்களால் இந்த தவிப்பு அவர்களுக்குள் காணப்படாது. ஆகவே நீங்கள் ஆவியின் முதற்பலனை பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தவிப்பு காணப்பட முடியும். ஆவி இருந்தால் தான் ஆவியின் முதற்பலன் உள்ள இருக்கும். Is it clear? Is it clear? That means these people have the Spirit, because if you have the Spirit only, the first fruits of the Spirit can be there, brother. நீங்க ஆவியை பெற்றிருந்தாதான் அந்த ஆவியின் முதற்பலன்களை நாம் பெற்றவர்களாக இருக்க முடியும். So the first sign is those who have the first fruits of the Spirit will groan. முதலாவது அறிகுறி என்னவென்றால் ஆவியின் முதற்பலனை பெற்றவர்கள் அவர்கள் தவிப்பார்கள். Number 2, the groaning by these people is not because of their five senses, not because of what they see, hear, feel, smell and taste. முதலாவது அடுத்ததாக அவர்கள் தவிப்பதற்கு காரணம் அவர்களுக்குள் இருக்கிறதான ஐம்புலன்களினாலே, அதாவது பார்வை, கேட்பது, முகர்வது, உணர்வது, ருசிப்பது, இவைகளினால் வருகிறதான தவிப்பல்ல. It is because of the Spirit of God inside them that the groaning is taking place. அவர்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே அந்த தவிப்பு உண்டாகிறது. Is it clear? புரிகிறதா?
What makes them to groan? அவர்களை தவிக்க வைப்பது என்ன? Because they are also humans like you. அவர்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான். Not what they feel, see, hear, smell or taste. அவர்கள் கேட்கிறதினாலும் பார்க்கிறதினாலும் உணர்கிறதினாலும் ருசிக்கிறதினாலும் அல்ல. It's because of the Spirit of God working inside a church on fire. அனலாக இருக்கிறதான சபைக்குள்ளாக தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறதனாலே அவர்கள் தவிக்கிறார்கள். Okay, let me explain. Listen very carefully. I know this is a tough topic. We'll explain this very clearly later on, but just listen to me very carefully now. Let me explain this. In Romans 8 and verse 22, everybody take. For we know that the whole creation groaneth and travaileth in pain together until now. The contemporary English version, we know that all creation is still groaning and is in pain like a woman about to give birth. ரோமர் 8:22 வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டி மேகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. Now Paul is revealing an amazing revelation. பவுல் அருமையான ஒரு காரியத்தை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். And we saw in the morning service that all the believers knew about this. நாம் காலை செய்தியிலே நாம் கேட்டோம், ரோமாபுரியில் இருந்ததான அந்த நாட்களில் இருந்ததான அந்த சபைக்குள் இருந்த விசுவாசிகள் யாவரும் இதை அறிந்திருந்தார்கள். All creation. எல்லாருமே சர்வ சிருஷ்டியும். Creation means what? This mud, this building, everything, brother. சர்வ சிருஷ்டி என்று சொல்லும்போது நாம் பார்க்கிறதான அந்த மண் உண்டாக்கப்பட்டதான யாவும் யாவும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதான் சிருஷ்டின்னு போட்டுருக்குது. அதுதான் சிருஷ்டி என்று சொல்லுகிறார். Now you may call that inanimate. அவைகளை நாம் ஒருவேளை சொல்லலாம் அவைகள் ஜீவன் இல்லாதவைகள் உயிர் இல்லாதவைகள் என்று நாம் சொல்லலாம். But these things which you call lifeless are behaving as if they have got life. இவை உயிர் இல்லாதவைகள் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அவைகள் உயிர் உள்ளவைகளை போல நடந்து கொள்கிறது. That's what Paul is telling. அதுதான் பவுல் கூறுகிறார். Even now. இப்பொழுதும் இதுவரைக்கும் இந்நேரம் வரைக்கும் என்று பவுல் சொல்கிறார். All creation. சர்வ சிருஷ்டியும் சகல சிருஷ்டியும். That means what is this ground doing? இந்த தர நீங்க நிக்கிறீங்களே அது என்ன செய்கிறது? It's groaning, brother. அது தவிக்கிறது. In fact, the CEV says is still groaning and is in pain like a woman about to give birth. எப்படி ஒரு பெண் பிரசவிப்பதற்கு முன்பதாக அவள் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறாளோ அப்படியாக இந்த சர்வ சிருஷ்டியுமானது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, தவிக்கிறது. Severe pain, severe groaning. பயங்கரமான வலி, பயங்கரமான ஒரு வேதனை. Pastor, I don't understand. எனக்கு இது ஒன்றும் புரியல. But these people, everybody knew. ஆனால் இந்த சபையிலே ரோமபுரியில் இருந்ததான அந்த சபையில் யாரும் அறிந்திருந்தார்கள். See, all the early church was established by the apostles. ஆதிகால சபைகள் எல்லாமே அப்போஸ்தலர்களால் நிறுவப்பட்ட சபைகளாகும். And the apostles were directly under the teachings of Jesus. அப்போஸ்தலர்கள் நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பெற்றவர்கள். And Paul was an amazing person because God gave him revelations specially. அப்போஸ்தலனாகிய பவுல் அதிலே மிகவும் விசேஷமானவர், ஏனெனில் தேவன் அவருக்கு சில விசேஷமான வெளிப்படுத்தல்களை தந்திருந்தார். Even Peter says he speaks things which are hard to be understood even by me. அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட சொல்லுகிறார், அவர் பேசுகிற பவுல் பேசுகிறதான சில காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். So all of these were speaking under the revelation, divine powerful revelation. ஆகவே அப்போஸ்தலர்கள் மிகுந்த வல்லமையான தெய்வீக வெளிப்பாடுதல்களோடு கூட அவர்கள் பேசியிருக்கிறார்கள். Now why did God give them that revelation? ஏன் தேவன் அப்படிப்பட்டதான வெளிப்படுதல்களை அவர்களுக்கு தந்தார்? Because they were totally sold out for the will of God, brother. ஏனெனில் முழுவதுமாக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்திருந்தார்கள். They didn't have any other interest. அவர்களுக்கு வேறு எந்த விருப்பமும் இந்த பூமியில் இல்லை. See, if you want God to give you deep revelation, then you should be totally sold out for God, otherwise you will not get. நீங்கள் ஆழமான வெளிப்படுத்தல்களை தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று விரும்பினால் தேவனுக்கு என்று முழுவதுமாக உங்களை விற்று போட்டவர்களாக இருக்க வேண்டும். Today we are only interested in the world. இன்றைக்கு நாம் உலகத்தின் மேல் தான் அதிக விருப்பமாக இருக்கிறோம். Again and again I'm telling you. திரும்பவும் மறுபடியும் சொல்லுகிறேன். If Jesus comes, you won't take even one paisa if you are going to be really taken up. நீங்கள் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்களானால் ஒரு பைசா கூட உங்க கூட கொண்டு போவதில்லை, ஒன்றுமில்லை. Even if you die, you won't take anything. அதற்கு முன்பதாக நீங்கள் மரித்தாலும் ஒன்றும் கொண்டு போக மாட்டீர்கள். So what are you doing wasting your time? ஏன் நேரத்தை வீணாக்குகிறீர்கள்? Don't you know that you have to enter another world? நீங்கள் அடுத்த ஒரு உலகத்திற்குள் நுழைய வேண்டுமே, தெரியாதா? Now these apostles were eternity minded, and that's why God was able to move in their minds and give them some amazing revelations which they taught the church believers. இந்த அப்போஸ்தலர்கள் நித்தியத்தை குறித்ததான சிந்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே தான் தேவன் அவருடைய மனதிற்குள்ளாக சில காரியங்களை புகுத்து அதை சபைக்கு அந்த நாட்களில் இருந்ததான சபையாருக்கு தேவன் போதித்திருக்கிறார். Now I like the term used by the apostle Paul to describe the condition of
creation. Creation means everything, whatever is creation, okay? You can name everything because even if you take a tree, the tree comes from the existing creation. So when he talks about creation, he's talking about what is existing in this present time. அதாவது சிருஷ்டி என்று சொல்லும்போது எல்லா சிருஷ்டிப்புகளும் சிருஷ்டிக்கப்பட்ட யாவும், அதாவது நாம் பார்க்கிறதான மண் மற்றும் மரம், அது வேற எந்த செடிகளும் எதுவாக இருந்தாலும் everything is groaning, எல்லாமே தவித்துக் கொண்டிருக்கிறது, in pain. வலியிலே வேதனையிலே தவிக்கிறது. And he gives the example of a woman who is going to give birth to a child. அது எப்படிப்பட்ட வேதனை என்பதை அவர் விவரிக்கிறார். ஒரு பெண் பிரசவிப்பதற்கு முன்பு எப்படி வேதனைப்படுவாளோ அப்படிப்பட்டதான வேதனையிலே கஷ்டப்படுகிறது. Okay, now listen to me. Now what makes a woman groan during time of childbirth? ஒரு ஸ்திரீயானவள் பிரசவிக்கிறதான வேளையிலே அவளுக்கு அந்த வேதனை தவிக்க செய்வது என்ன? What makes a woman groan? அவளை தவிக்க செய்வது என்ன? Pain. அந்த வேதனை. You got it? It's automatic. அது தானாகவே நடக்கிறது. The pain develops inside and the groaning is automatic. Nobody need to teach that woman, come on, you got to groan. யாருமே அந்த பெண்ணுக்கு ஸ்திரீக்கு சொல்லி தரவே தேவையில்லை. ஏனெனில் உள்ளாக அந்த வேதனை வந்து விடுகிறதுனால அதுவே அவளை தவிப்பு உண்டாகி விடுகிறது. You got it? But today if you give anesthesia, you can ensure that the woman doesn't groan. ஆனா அதே ஸ்திரீக்கு அனஸ்தீசியா கொடுத்துட்டா அவங்க தவிக்கவே மாட்டாங்க. Is it clear? புரியுதா? In the same way, what makes the redeemed Son of God groan? The Spirit of God working inside him, who is on fire. தேவனுடைய பிள்ளையை தவிக்க வைப்பது என்ன? உள்ளாக இருக்கிறதான ஆவியானவர் உள்ளாக இருந்து அனலாக மாற்றுகிறார், தவிக்க வைக்கிறார். அனலா இருக்க விசுவாசிக்குள்ள இருந்து கிரியை செய்றாரு. அனல் இல்லாத விசுவாசிக்குள்ள கிரியை செய்ய முடியாது. It's like anesthesia. Those who are not on fire inside, I think they are applied some anesthesia. It's known as the worldly material anesthesia. And because that anesthesia has been applied, the natural groaning which should take place because they have received the first fruits of the Spirit is not there. உள்ளாக இருக்கிறதான அந்த தவிப்பு இல்லாத அனலா இருக்கிறதான விசுவாசிக்குள்ளாக அந்த தவிப்பு என்பது தானாகவே இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கிறது என்னவென்றால் அநேகருக்குள் அந்த படியான தவிப்பு இல்லை. ஏனெனில் பொருளாதாரமும் உலக பிரகாரமான அனஸ்தீசியா அப்படிப்பட்டதான மயக்க மருந்துகளான வந்து உள்ள அனல அப்படியே அவிச்சிச்சு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அனலை அவித்து மெத்தனத்தை உண்டாக்கி விட்டது. ஆகவே எந்த விதமான தவிப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். So what groaning? என்ன தவிப்பா அப்படினா என்ன? What is that? This is abnormal. இதெல்லாம் சரியில்லை, ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குது. It's like this today. Suppose a woman gives birth without groaning, they'll say that woman is abnormal today in physical world. உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ அந்த தவிப்பு இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுப்பார்னா அது சரியாகவே இருக்காது, தெரியாது மற்றவர்களுக்கு. She has to groan. அவள் தவிக்க வேண்டும். In the same way, in the spiritual realm, in the sight of God, if you don't groan today, you are abnormal. அதே போல தேவனுடைய பார்வையிலே ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் தவிப்பில்லாதவர்களாய் இருப்பீர்களானால் abnormal, அது சரியற்ற நிலைமை. You are lukewarm. வெதுவெதுப்பான நிலைமை. God says you are irritating me. I don't know how long to keep you inside. The time of grace is going to come to an end and then I will vomit you. தேவன் சொல்றார், இன்னும் எவ்வளவு நாட்கள் இப்படியாக நீ இருந்து கொண்டிருப்பாய், இன்னும் வெதுவெதுப்பாக இருந்து எனக்குள்ளாக இருந்து நீ என்னை எரிச்சல் படுத்தி கொண்டிருக்கிறார். கிருபையின் காலமானது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது, அது முடிந்த பிறகு உன்னை நான் வாந்தி பண்ணி போட்டு விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். In fact, I want to ask you a question. Today you heard the message. How many of you really were thinking about it, were moved by it? I just thought about and heard about it and forgot. இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு செய்தி கேட்டீங்களே? எத்தனை பேர் அதை குறித்து சிந்தித்தீர்கள்? அதை குறித்து அந்த செய்தி உங்களை மனம் மாற்றி இருக்கிறதா? இல்லாவிட்டால் அப்படி கேட்டு மறந்துட்டீங்களா? It's time you examine. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Because if you don't have revelation, if you don't understand, if the word of God is going to be parable, then that is not good for you. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உவமைகளாக இருக்கும் என்றால் அது நல்லதல்ல. Now why was creation groaning? ஏன் அந்த சிருஷ்டிப்பானது தவிக்கிறது? Because it was waiting for the manifestation of the sons of God. ஏனெனில் அது சர்வ தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படுவதற்காக அது தவித்துக் கொண்டிருக்கிறது. It wanted to enter into the glorious liberty of the children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வதற்காக அது தவிக்கிறது. In the same way, why were the believers, the redeemed ones, groaning? அதே போல ஏன் மீட்டுக்கொள்ளப்பட்டதான தேவ பிள்ளைகள் அவர்கள் ஏன் தவிக்கிறார்கள்? Verse 23 says they were groaning for the redemption of their body. 23வது வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு.
redemption of our body. நம்முடைய சரீர மீட்பை பெறுவதற்கு தவிக்கிறோம். So the very term our body very clearly indicates it's not talking about the church in general, it's talking about your body. நம்முடைய சரீர மீட்பு என்று சொல்லும்போது அது பொதுவாக சபையாகிய சரீரத்தை குறித்து சொல்லப்படாமல் தனிப்பட்ட முறையிலே ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய சரீரத்தை குறிக்கிறது. That is why you should ask for revelation. ஆகவே தான் நீங்க ஆண்டவர்ட்ட வெளிப்பாடு கேளுங்க. Say, Lord, I don't understand. ஆண்டவரே எனக்கு விளங்கவில்லை. Give me revelation, Lord. எனக்கு புரியும்படியே செய்யும். I want to be on fire for you. உமக்காக நான் அனலாய் அக்கினியாய் இருக்க விரும்புகிறேன். I don't want to be a fool. நான் மதியீனனாய் இருக்க விரும்பவில்லை. I don't want to be without fire. நான் அனலற்றவனாய் இருக்க நான் விரும்பவில்லை. Lord, give me revelation so that the revelation will make me to do what you want me to do in this world. ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடை தாரும். அந்த வெளிப்படுதல் நான் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடானது நீர் என்ன விரும்புகிறீரோ அதை நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்னை செய்ய வைக்கும். அது எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர்ட்ட கேளுங்க. Now go to 2 Corinthians 5 verse 1. For we know that if our earthly house of this tabernacle will dissolve, we have a building of God and house not made with hands, eternal in the heavens. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். Now look at this. Again Paul says, for we know. நாம் அறிந்திருக்கிறோம். திரும்பவும் சொல்றார், நாம் அறிந்திருக்கிறோம். I'm telling you, the church during the time of Paul, they knew everything, brother. நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த நாட்களில் இருந்ததான சபையானது அநேக காரியங்களை அறிந்திருந்தார்கள். Paul didn't say, for I know. நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் தன்னை குறித்து தனியாக பிரித்து பேசவில்லை. He's saying, for we know. நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். What did they know? அவர்கள் என்ன அறிந்திருந்தார்கள்? If our earthly house of this tabernacle, இந்த பூமிக்குரிய கூடாரம், what is that? அது என்ன? Your body. உங்களுடைய சரீரம் தான் அந்த கூடாரம். Is it clear? உங்களுக்கு புரியுதா? How does Paul call your body? He calls it as the earthly house of this tabernacle. நம்முடைய சரீரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அழைக்கிறார் பாருங்கள், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. If it is dissolved, something will happen. He says, we have a building of God and house not made with hands, eternal in the heavens. இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, அதாவது இந்த சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் நித்திய வீடு நமக்கு உண்டாயிருக்கிறது. What is he telling? அது என்ன சொல்லுகிறார்? He is saying, if this body, which he calls as an earthly house, is dissolved, he says, we have an house that is also a body. You understand? We have a house, but this house is not made with hands, eternal in the heavens. அதை அவர் என்ன சொல்லுகிறார்? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, அதாவது இந்த இப்பொழுது நமக்கு இருக்கிறதான இந்த சரீரம் இது அழிந்து போனாலும் நித்திய வீடு, அதாவது கைவேலை இல்லாத கைவேலை அல்லாத நித்திய வீடு, அதையும் வீடு என்று தான் சொல்கிறார். கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டு. We have. நமக்கு இருக்கிறது. We have. நமக்கு அது உண்டு. He says, the moment this body, earthly house is dissolved, we have. இந்த பூமிக்குரியதான இந்த கூடாரம், இந்த வீடு அழிந்த உடனே நமக்கு உண்டாயிருக்கிறது. Till it is dissolved, you won't have. அது இது அழிகிற வரைக்கும் அது நமக்கு இருக்காது. You got it? புரியுதா? That's what he's telling. Only when it is dissolved, we have. இது அழிந்து போகும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்வோம். Till it is not dissolved, they won't have. அது அழிந்து போகாத வரைக்கும் நம்ம அது நமக்கு இருக்காது. But what were their eyes on? ஆனா அவருடைய கண்கள் எதின் மேல் இருந்தது? Their eyes were on that house. அவர்களுடைய கண்கள் அந்த வீட்டின் மேல் இருந்தது. On that body. அந்த சரீரத்தின் மேல். That's why in verse 2 he says, for in this we groan, earnestly desiring to be clothed upon with our house which is from heaven. 2வது வசனத்தில் சொல்லுகிறார், ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். You got it? புரியுதா? In other words, they were waiting for the redemption of the body. அப்படியானால் தங்களுடைய இந்த சரீரம் மீட்கப்படுவதற்கு, அந்த மீட்புக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். So when this body is dissolved, then we will receive another body, and Paul calls that as the house which is from heaven. இந்த சரீரமானது அழிந்து போனாலும் அடுத்த ஒரு சரீரம், அதாவது கைவேலை அல்லாத பரலோகத்திலே நமக்கு நித்திய வீடு இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். And look at verse 2. He says, our house which is in heaven. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 2வது வசனத்தில் நம்முடைய வீடு, நம்முடைய பரம வாசஸ்தலம். Our house which is from heaven.
பரலோகத்திலிருந்து வருகிற பரம வாசஸ்தலம் நம்முடைய வீடு தான். அது பரம வாசஸ்தலமாகும். Don't think house means building where you're staying. That is not the house he is talking about. இன்றைக்கு நீங்க வீடுனா நம்ம எல்லாம் தங்கி இருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி வீடு அந்த மாதிரி நினைக்காதீங்க, கட்டடத்தை நினைக்காதீங்க. Because this house you will be clothed upon. இந்த வீடு என்று சொல்வது இதை நாம் போட்டுக்கொள்வோம். You will be clothed upon. நீங்கள் இதை போட்டுக்கொள்வீர்கள் அந்த வீட்டை. So the apostles were not comfortable with this earthly house. அப்போஸ்தலர்கள் இந்த பூமிக்குரிய இந்த வீட்டின் மேல் அவர்கள் அதிக சௌகரியமாக இல்லை. They were not happy with this body. இந்த சரீரத்திலே அவர்கள் அதிக சந்தோஷமாக இல்லை. They were looking for that heavenly house which was there in heaven. பரலோகத்தில் இருக்கிற அந்த பரம வாசஸ்தலத்தின் மேல் அதிக வாஞ்சை உள்ளவர்களாக See, இருந்தார்கள். verse 2 says they were earnestly desiring. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அதற்காக மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக Earnestly desiring. மிகவும் வாஞ்சிக்கிறோம். And because they were earnestly desiring, we groan. அதை அதிகமாய் வாஞ்சிக்கிறதுனால, அந்த பரம வாசஸ்தலத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிறதுனால நாங்கள் தவிக்கிறோம். See, in both places, Romans 8:23 and 2 Corinthians 5:1 and 2, the groaning is because they wanted the other body. You got it? ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம், 2 கொரிந்தியர் 5:2வது வசனம், இரண்டிலுமே நம்ம என்ன பார்க்கிறது என்னவென்றால், அந்த தவிப்பிற்கு காரணம் அவர்கள் அந்த நித்திய வீடாகி அதை தரித்துக் கொள்ள போகிறோம் என்பது, அதனாலே அவர்கள் வாஞ்சித்து தவிக்கிறார்கள். That is what is called as the redemption of their body. அதற்கு பெயர் தான் சரீர மீட்பு. Are you listening today, child of God? இன்றைக்கு கேட்கிறீங்களா? I like the term. Look at verse 2. The English King James says, with our house which is from heaven. நம்முடைய பரமவாச ஸ்தலம் என்று சொல்கிறார். You can put it like this, with my house which is from heaven. என்னுடைய வீடு பரலோகத்திலிருந்து வருகிறதான என்னுடைய வீடு. Do you know that you have a house? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு வீடு உண்டு? Oh, I know, we got mansions. எனக்கு தெரியும் பாஸ்டர், வாசஸ்தலங்கள் உண்டு. Brother, this is not that mansion, this is your body. சகோதரனே, இது வாசஸ்தலங்கள் அல்ல, இது அந்த வீடு, உங்களுடைய வீடு, பரம வாசஸ்தலம். Redemption of your body. உங்களுடைய சரீர மீட்பு. Anybody who gets a revelation about this will be groaning and groaning and groaning because he doesn't like this body. This is a useless body. இந்த வெளிப்பாடை பெற்றவர்கள், இந்த பரம வாசஸ்தலத்தை குறித்ததான வெளிப்பாடை பெற்ற ஒருவர் கூட அவர்கள் அமைதலாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் தவிப்பார்கள், வாஞ்சித்து அந்த வாஞ்சியினால் தவித்துக் கொண்டிருப்பார்கள். I want to ask you a question. ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். Anybody who is really groaning, will he commit sin? ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். இந்த மாதிரி தவிப்பை உடைய ஒரு மனுஷன் பாவம் செய்வானா? Come on, brother. சொல்லுங்க. 1 John 3 verse 9. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். Whosoever is born of God doth not commit sin. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். What does 1 John 3:9 say? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். Whosoever is born of God, தேவனால் பிறந்த எவனும், whosoever is born of God, தேவனால் பிறந்த எவனும் doth not commit sin. பாவம் செய்யான். How can a person who is groaning for that house from heaven commit sin, brother? பரலோகத்தில் இருக்கிறதான அந்த நித்திய வீடாகிய பரம வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிறதான மனிதன் எப்படி பாவம் செய்ய முடியும்? Because he is earnestly desiring only for that. ஏனெனில் அவனுடைய வாஞ்சை எல்லாம் அதின் மேல் தான் இருக்குது, அதிக வாஞ்சை உடையவனாக Now go இருக்கிறான். back to 2 Corinthians 5 and verse 2. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். What was the earnest desire of the apostles and the believers? அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களோடு இருந்த அந்த விசுவாசிகளுக்குள்ளாகவும் எந்த வாஞ்சை, எப்படிப்பட்ட வாஞ்சை இருந்தது? What does the Tamil Bible say for earnest desire? மிகவும் வாஞ்சிக்கிறோம். மிகவும் வாஞ்சிக்கிறோம். I மிகவும். like the term. Earnest means very very eager desire. மிகவும் வாஞ்சை என்று சொல்லும்போது அதிக ஒரு ஆழமான வாஞ்சை அதின் மேல் எங்களுக்கு இருக்கிறது. See, how can such a person be material minded, brother? இப்படிப்பட்டதான நபர் எப்படி பொருளாதார சிந்தை உள்ள மனிதனாக இருப்பான்? Can they have time to think about worldly things? உலக காரியங்கள் எல்லாம் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்கிறதா? Or will they be interested? இல்லாவிட்டால் அதன் மேல் தான் விருப்பம் இருக்குமா? Because they didn't say they desire, earnestly desire. அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லவில்லை, மிகவும் வாஞ்சிக்கிறார்கள். That is why they were groaning. ஆகவே தான் அவர்கள் They தவித்திருக்கிறார்கள். were groaning. அவர்கள் They were தவித்திருக்கிறார்கள். groaning. அவர்கள் They were தவித்திருக்கிறார்கள். looking for the blessed hope and the glorious appearing of the Lord Jesus Christ when the redemption of the body will take place. அவர்கள் தேவனுடைய ஆனந்த பாக்கியமான அந்த திரும்பவுமாக நம்முடைய இரட்சகரும் மகா தேவனுமாகிய கர்த்தர் வருகிறதான அந்த வரவை அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். That's what a real believer, a believer on fire will be doing. இப்படிதான் ஒரு உண்மையான விசுவாசி, அதாவது அனலாய் கர்த்தருக்குள் ஆவியிலே அனலாய் இருக்கிறதான மனிதன் இப்படிதான் இருப்பான். But lukewarm believers, வெதுவெதுப்பாய் இருக்கிற விசுவாசிகள்,
no groaning. அவர்களுக்குள்ள எந்த தவிப்பும் இல்லை. They'll be always desiring for this body only. இந்த சரீரத்துக்கு வேண்டியவைகளுக்காகவே அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். How to make this body happy? எப்படி இந்த சரீரத்தை நன்றாக சந்தோஷமாக வைக்கலாம்? How to make this body very comfortable? இந்த சரீரத்தை எப்படி சுகமாக சௌகரியமாக வைக்கலாம்? How to get a name in this world? இந்த உலகத்தில் எப்படி பெரிய பெயரை சம்பாதிக்கலாம்? How to be appreciated by all the people in this world? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களால் எப்படி பெயரையும் புகழையும் பெற முடியும்? They earnestly desire only for that. அதை அவர்கள் மிகவும் அதிகமாய் வாஞ்சிக்கிறார்கள். And they don't understand that God is getting highly irritated with them. இப்படிப்பட்ட நடத்தையினாலே தேவன் அதிக எரிச்சல் அடைகிறார் என்பதையும் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறார்கள். That's why I'm telling you today, child of God, if there is not groaning within you, you better repent. ஆகவே தான் நான் சொல்லுவேன், உங்களுக்குள் இப்படிப்பட்டதான தவிப்பு இல்லை என்றால் மனம் திரும்புங்கள். Otherwise it is not good. இல்லை என்றால் அது உங்களுக்கு நல்லதல்ல. Okay, now go back to verse 24. ரோமர் 8:24 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். What did we see in Romans 8:23? We saw that those who have the first fruits of the Spirit, even we ourselves groan within ourselves, waiting for the adoption to wit, the redemption of our body. And then in verse 24, for we are saved by hope, but hope that is seen is not hope, for what a man seeth, why doth he yet hope for? ரோமர் 8:23 நாம் பார்த்தது என்ன? அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். 24வது வசனத்தை வாசிப்போம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Okay, now the NIV says, for in this hope we were saved. NIV மொழிபெயர்ப்புக்கு இந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். See, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். How were we saved? எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம்? எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம்? In this hope. இந்த நம்பிக்கையிலே, அந்த நம்பிக்கையிலே. What hope? என்ன நம்பிக்கை? Redemption of your body. உங்களுடைய சரீர மீட்பு. You still don't understand about. உங்களுடைய சரீர மீட்பை பெறப் போகிறது. Okay, let's go back again. Let me explain. After describing that those who have received the first fruits of the Spirit groan, waiting for the redemption of their body, next verse he says, for in this hope we were saved. 23வது வசனத்தில் அவர் சொல்ல, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Were you saved in this hope? நீங்க இந்த நம்பிக்கையினால ரட்சிக்கப்பட்டீங்களா? Or where you say it because somebody told you if you come to Jesus you will be healed, you will get breakthrough, you will get peace, your family life will be better. Which hope actually, or what actually was the cause by which you were saved? நீங்க எந்த நம்பிக்கையினால ரட்சிக்கப்பட்டீங்க? இல்ல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தா ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், குடும்ப நிம்மதி கிடைக்கும், ஏதோ ஒரு எந்த காரணத்தினால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? எது உங்களுக்கு காரணம்? உங்களோட ரட்சிப்புக்கு காரணம் என்ன? But the apostles, look at what they taught. In this hope we were saved. அப்போஸ்தலர்கள் எப்படி போதித்திருக்கிறார்கள் பாருங்கள். இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். See, in Ephesians 2 he says, by grace you are saved through faith. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். But here he is saying, in this hope we were saved. இந்த வசனத்தில் சொல்ல, இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Is it going above your head or what? உங்க தலைக்கு மேல போதா? Are you listening? கேக்குறீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Look at the grammar. We were saved. அவர் சொல்லுகிற அந்த பதத்தை பாருங்கள். அந்த நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். He didn't say we are saved, we are going to be saved. He said we were saved. இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இந்த நம்பிக்கையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். In this hope. இந்த நம்பிக்கையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். And then he says, but hope that is seen is no hope at all. Who hopes for what they already have? காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? See, that means you don't hope for what you already have. ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறதை குறித்து நீங்க நம்ப அவசியம் இல்லையே. Because hope is not seen. ஏனெனில் நம்பிக்கை என்பது பார்ப்பதல்ல. That's why he's saying, but hope that is seen is no hope at all. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டும் என்பதற்கு அவசியம் இல்லையே. See, hope that is seen is not hope. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கையே அல்ல. So when does hope come? நம்பிக்கை என்பது எப்பொழுது வருகிறது? When you don't see.
பார்க்காமல் இருக்கிற வரைக்கும், when you don't have. உங்களிடத்தில் நீங்கள் பெறாமல் இருக்கிற வரைக்கும். So how were you saved? நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? In this hope. இந்த நம்பிக்கையில் தான் நாம் What ரட்சிக்கப்பட்டோம். hope? என்ன நம்பிக்கை? Your body is going to be redeemed. உங்களுடைய சரீரமானது மீட்கப்பட போகிறது. Redemption of your body. உங்களுடைய சரீரம் மீட்கப்பட போகிறது. You're going to be clothed with a body, with a house which is from heaven. நீங்கள் பரலோகத்திலிருந்து வருகிறதான பரம வாசஸ்தலத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள The போகிறீர்கள். hope of adoption. புத்திர சுவிகாரத்தை அடைய போகிறீர்கள். Now let me explain this hope. Go back to Hebrews chapter 11 verse 1, the classical definition of faith. Now faith is confidence in what we hope for and assurance about what we do not see. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. See, look at that. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. Confidence in what we hope for. நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கோமோ, எதற்காக நாம் நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதை குறித்து உறுதியாக இருக்கிறோம். An assurance about what we do not see. காணப்படாதவைகளின் நிச்சயம். That's the meaning of faith. அதுதான் விசுவாசம் என்பதின் அர்த்தமும். And faith is. விசுவாசம் என்பது இப்பொழுது இருக்கிறது. Is means now. இருக்கிறது என்றால் இப்பொழுது என்றால் இன்றைக்கு இந்த காலத்திலே. So that confidence in that hope is there now. That is known as faith. அந்த நம்பிக்கை, அதாவது இப்பொழுது இருக்கிறதின் மேல் இப்பொழுது அது இருக்கிறது, அதுதான் விசுவாசம். அந்த நம்பிக்கை மேல் ஒரு உறுதி இப்போ இருக்கு, அது பேர் தான் விசுவாசம். Is it clear? நம்பிக்கையின் மேல் உறுதி. Okay? Confidence in what you hope. நீங்க என்ன நம்புகிறீங்களோ அந்த நம்பிக்கையின் மேல் ஒரு உறுதி. So the apostles, what actually made them saved? அப்படி அவர்களை ரட்சிக்கப்பட வைத்தது என்ன? The hope. இந்த நம்பிக்கை. What hope? என்ன நம்பிக்கை? The redemption of the body tomorrow. மறுநாளிலே, அதாவது பிறகு நடக்க போகிற தங்கள் சரீர மீட்பை குறித்ததான நம்பிக்கை. And because they were confident, because they were having faith is confidence in what you hope for, because they were so confident, the Holy Spirit inside them, because of faith, he started moving, and they who received the first fruits of the Spirit, they were groaning. Oh, we were saved only for that. They were groaning. I want to be clothed with that body which is from heaven, because that is what made me to be saved. அவர்களுக்குள்ளாக அந்த நம்பிக்கை, நம்முடைய சரீர மீட்பானது நடக்க போகிறது, அதை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அதனாலே அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டும் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக உறுதியாக இருந்ததினால் அவர்கள் அதிக மகிழ்ச்சியோடு வாஞ்சியோடு கூட அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது. விசுவாசம் வந்தாவே அது கிரியை செய்ய துவங்கி அவங்கள groan பண்ண வச்சுச்சு. Now my question is, are you saved today? இன்றைக்கு என்னுடைய கேள்வி, நீங்க இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? Have you received the first fruits of the Spirit? நீங்கள் ஆவியின் முதற் பலன்களை பெற்றவர்களா? Then where is the waiting and groaning? அப்படியானால் காத்திருப்பதும் தவிப்பும் எங்கே இருக்கிறது? That only is not there, pastor. அதுதான் பாஸ்டர் இல்ல. Something is wrong. தவறு ஏதோ இருக்கிறது. எங்கேயோ அடிக்குது. Is it clear? We shouldn't be like the people in Matthew 7. மத்தேயு 7வது அதிகாரத்தில் இருக்கிற நபர்களைப் போல நாம் இருக்க கூடாது. And we shouldn't be like the people in லூக்கா 13. Luke 13. லூக்கா 13லே சொல்லப்பட்டதான அந்த நபர்களைப் போல நாம் இருக்க கூடாது. Because they were just thinking that they are very pleasing to God, like the people in Revelation chapter 3. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த நபர்களைப் போல தாங்கள் தேவனுக்கு அதிக பிரியமாக இருக்கிறதை போல எண்ணிக்கொண்டிருந்தார்கள். Now that is not good. ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பது நல்லதல்ல. We have to be clear, brother. நாம் வெகு தெளிவாக இருக்க வேண்டும். Child of God. தேவ பிள்ளையே, what is the will of God? கர்த்தருடைய சித்தம் என்ன? Will of God is that you wait for the redemption of the body. கர்த்தருடைய சித்தம் என்ன? நீங்கள் அந்த சரீர மீட்பை அடைவதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். In fact, all creation is today eagerly expecting or waiting for the manifestation of the sons of God. இன்றைக்கு எல்லா சர்வ சிருஷ்டியும் தேவ புத்திரர் வெளிப்படுவதற்காக மிகுந்த வாஞ்சையோடு மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. See Romans 8:19, for the earnest expectation of the creature waiteth for the manifestation of the sons of God. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. You know, something is going to happen. ஏனெனில் ஒரு காரியம் நடக்க போகிறது. What is that? அது என்ன? The manifestation of the real children of God. உண்மையான தேவபுத்திரர்கள் வெளிப்பட போகிறார்கள். Are you going to be one of them? நீங்கள் அவர்களில் ஒருவராக இருப்பீர்களா? Are you going to be one of them? It's time that you take it seriously. அப்படி நீங்கள் இருக்க விரும்புவீர்களானால் இன்றைக்கே ஜாக்கிரதையாக இந்த காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். Because those who are waiting only are actually going to have this experience. காத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இந்த அனுபவத்தை பெறுவார்கள்.
The creation is also eagerly waiting. சிருஷ்டியும் ஆவலோடு மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. And it's going through groaning. அதன் விளைவாக அது தவித்துக் கொண்டிருக்கிறது. Today, child of God, தேவ பிள்ளையே, remember that one day we have to stand before the judgment seat of Christ. ஒரு நாளிலே நாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டும். Go to 2 Corinthians chapter 5 verse 10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். For we must all appear before the judgment seat of Christ. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். Where are we going to appear? நாம் எங்கே நிற்க வேண்டும்? Where are we going to appear? நாம் எங்கே நிற்க வேண்டும்? Who must appear? யார் நிற்க வேண்டும்? We நாம் must all appear நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். before the judgment seat of Christ. கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். I want you to note the term because grammar is very important. The place where you have to appear is known as the judgment seat of Christ. நீங்கள் நிற்க வேண்டியதான அந்த இடத்தின் பெயரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் நியாயாசனம். Judgment seat. நியாயாசனம், Judgment seat of Christ. கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் வெளிப்பட வேண்டும், நிற்க வேண்டும். ஏன்? What all you did in the body, you have to bear account. நீங்கள் சரீரத்தில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் செய்தீர்களோ அதற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். Romans 14 verse 12. So then every one of us shall give account of himself to God. ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாம் செய்ததான சகல காரியங்களுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Every one of us. நம்மில் ஒவ்வொருவனும் every one of us. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். Shall give account of himself to God. ரோமர் 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். When you stand before Jesus, you'll say, Jesus, I forgot everything. You know, my memory is very bad memory. I can only remember for 1 year. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்கும்போது நீங்கள் ஆண்டட்ட, அதாவது இப்படி நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவரே எனக்கு எப்போதுமே மறதி எனக்கு ரொம்ப உண்டு, 1 வருஷத்துக்கு மேலே நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்காது, எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. God will tell that stone to speak. ஆண்டவர் அந்த கல்லை பார்த்து நீ பேசு சொல்லுன்னு That சொல்லுவார். stone which was watching what all you were doing, that stone will speak. நீங்க என்ன செய்தீர்கள் என்பதை பார்த்து கவனித்துக் கொண்டிருந்ததான அந்த கல் பேச ஆரம்பிக்கும். And there will also be a video. That will be a special video presentation so that nobody can escape. Where you will be there and the stone also will be there. Brother, that's why I'm telling you, nobody can escape. யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அங்கு ஒரு வீடியோ பிரசன்டேஷன் இருக்கும். ஏன்னா மறந்தவைகளை திரும்பவும் போட்டு காட்டுவதற்கு. Because you are very forgetful, no? So நீங்க மறந்திருப்பீங்க. Are you listening? கவனிக்கிறீங்க? Everyone has to give account. ஒவ்வொருவனும் தனக்கு தான் தனியாக அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். You don't need to maintain any account books in this world. இந்த உலகத்தில் அதற்காக நீங்க எந்த கணக்கு புக்கும் நீங்க மெயின்டெய்னே பண்ண தேவையில்லை. There are books there. அங்கு புத்தகங்கள் இருக்கு. Everything is recorded. சகலமும் அங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. God is watching each and every move that you are doing. நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். That is why when you go to the book of Revelation, he says, I know thy works. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கும், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know thy works. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know thy works. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். Revelation chapter 3 verse 15, I know thy works. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். That thou art neither cold nor hot. நீ குளிரும் அல்ல, நீ அனலும் அல்ல. Today, child of God, இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, are you taking this seriously? இதை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்கிறீர்களா? See, God expects only certain things from you. தேவன் உங்களிடத்தில் சில காரியங்களை தான் எதிர்பார்க்கிறார். Number 1, go to Titus 2:13. முதலாவதாக தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Looking for the blessed hope and the glorious appearing of our God and Savior Jesus Christ. நம்முடைய மகாதேவனும் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. See, today God is teaching us. இன்றைக்கு தேவன் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். What is teaching? தேவன் நமக்கு போதிக்கிறார், போதனை செய்கிறார். Look for that blessed hope and the glorious appearing of the great God and our Savior Jesus Christ. அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாகுதலையும் நீ எதிர்பார்த்து கொண்டிரு, அதை நீ எதிர்பார்த்து கொண்டிரு என்று நமக்கு போதிக்கிறார், சொல்லி தருகிறார். You know how God teaches you? எப்படி சொல்லுகிறார்? Go to verse 11. 11ஆம் வசனம். For the grace of God that bringeth salvation hath appeared to all men, teaching us. 11ஆம் வசனத்திலே பார்க்கும், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி.
See, what is actually teaching? எது உங்களுக்கு போதிக்கிறது? The grace of God that appeared. வெளியரங்கமாக, அதாவது தேவனுடைய கிருபை வெளிப்பட்டு போதிக்கிறது. Why did God send grace? எதற்காக தேவன் கிருபையை அனுப்பினார், கொடுத்திருக்கிறார்? To teach you, brother. உங்களுக்கு போதனை செய்ய, To teach you. உங்களை போதிக்க. Grace is a teacher. கிருபை என்பது ஆசிரியர். What is grace teacher teaching you? இந்த ஆசிரியராகிய கிருபை உங்களுக்கு என்ன போதிக்கிறது? It says, look for that blessed hope and the glorious appearing of the great God and the Savior Jesus Christ, because then only your body will be redeemed. இந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாகுதலுக்கும் நீ எதிர்பார்த்து அதை நோக்கி கொண்டிரு, ஏனால் அப்பொழுதுதான் உன்னுடைய சரீர மீட்பு உண்டாகும். Because glory is going to be revealed through you. ஏனில் உன் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. You're going to be partaker of the glory. நீ அந்த மகிமைக்கு பங்குள்ளவனாக இருக்கிறாய். That's what grace is teaching. அதுதான் கிருபை நமக்கு போதிக்கிறது. But today many people are using grace to teach many other things. இன்றைக்கு பலர் கிருபை என்று சொல்லி பல காரியங்களை போதித்து விடுகிறார்கள். Brother, sister, சகோதரனே, சகோதரியே, be careful. ஜாக்கிரதையாய் எச்சரிப்பாயிருங்கள். Be careful. எச்சரிப்பாயிருங்கள். It is because of grace that you became a son of God. கிருபையினாலே நீங்கள் தேவனுடைய புத்திரனாய் மாறி And இருக்கிறீர்கள். it is by grace that you live as a son of God. கிருபையினாலே நீங்கள் தேவனுடைய புத்திரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். And it is by grace that you are taught how to live as a son of God. கிருபையினாலே நீங்கள் எப்படி தேவனுடைய புத்திரனாக வாழுவது என்பது என்று போதிக்கப்படுகிறீர்கள். See, look at verse 12. What grace teaches us? Teaching us that denying ungodliness and worldly lust. கிருபை நமக்கு என்ன போதிக்கிறது பாருங்கள். 12வது வசனம், நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்க வேண்டும் என்று கிருபை போதிக்கிறது. What does grace teach you? கிருபை உங்களுக்கு என்ன போதிக்கிறது? Deny. இதை வெறுத்து விடு. Deny. இதை வெறுத்து விடு. Ungodliness and worldly lust. அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் நீ வெறுத்து விடு, வெறுத்து விடு என்று போதிக்கிறது. Deny. அதை நீ மறுதலித்து விடு. It doesn't tell, okay, you can commit lust, you can do this thing and then you can ask forgiveness, no problem, God will forgive you. Again you can do. Brother, that is not scriptural. Is it clear? கிருபையானது grace teaches you to deny. கிருபையானது பரவாயில்ல, கொஞ்சம் இச்சையான காரியம் தானே, ஆசையான காரியம் தானே, செய்து கொள்ளலாம், திரும்ப ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம், கிருபை இருக்கிறது, கிருபை என்று சொல்லி கிருபை அப்படிப்பட்ட காரியங்களை போதிக்கவில்லை. கிருபை நமக்கு என்ன போதிக்கிறது? அவபக்தியும் இச்சைகளையும் நீ வெறுத்து விடு, வெறுத்து விடு, வெறுத்து விடு, விட்டு விடு என்று போதிக்கிறது. And then it teaches you to live soberly, righteously and godly in this present world. அடுத்ததாக தெளிந்த புத்தி உள்ளவனாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே நீ ஜீவனம் பண்ணு என்று உங்களுக்கு போதிக்கிறது. So why actually grace is given? எதற்காக கிருபை அளிக்கப்பட்டுள்ளது? So that you may live righteously, soberly and godly in this present world and look for the glorious hope, blessed hope and the glorious appearing of our Lord and Savior Jesus Christ. இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகிற வரைக்கும் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் தேவபக்தி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய மகாதேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடியதான அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டே இரு என்ற கிருபை நமக்கு போதிக்கிறது. Now do you understand grace teaching? இப்போ கிருபையின் போதனை உங்களுக்கு புரிகிறதா? Is it clear? Grace teaching, everybody is clear? கிருபை என்ன போதிக்கிறது என்று விளங்கி கொண்டீர்களா? Child of God, தேவ பிள்ளையே, groaning should be there. உங்களுக்குள்ளாக தவிப்பு இருக்க வேண்டும். Look at what Peter is teaching you. Peter, who calls himself partaker of, he only said partakers of the glory to be revealed. He is telling 2 Peter chapter 3 verse 12. He is also telling you to looking for and hasting unto the coming of the day of God, wherein the heavens being on fire shall be dissolved and the elements shall be melt with fervent heat. Verse 13. Nevertheless, we, according to his promise, look for new heavens and a new earth wherein dwelleth righteousness. வெளிப்பட போகிறதான மகிமை என்று நம்மிடத்தில் வெளிப்பட போகிறதான மகிமை என்று அதை குறித்து பேசின அதே பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். So actually here Peter is telling us to do certain things when you are in this world. இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று பேதுரு கூறுகிறார். Looking for,
அதை நீங்கள் நோக்கி இருங்கள், looking for. காத்திருங்கள், அதற்காக காத்திருங்கள். What looking for money which is going to come tomorrow? நாளைக்கு வரப்போற பணத்துக்காக காத்திருங்கள். Pastor, I'm waiting for that, looking for that increment. பாஸ்டர், நான் எப்ப அந்த இன்கிரிமெண்ட் வரும்னு காத்துட்டு இருக்கேன். I'm looking for that breakthrough. தடைமுறிக்கப்படுதல் எப்போ வரும்னு காத்திருக்கிறேன். I'm looking for that new job. அந்த நல்ல வேலை, புதிய வேலை வருவதற்காக காத்திருக்கிறேன். I'm looking for the glorious avenues which are going to operate, which are going to manifest in another 1 year in my life. என்னுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு வருஷத்திலே திறக்க போகிறதான புதிய கதவுகளுக்காக, வாசல்களுக்காக, நான் ஆச்சரியமான அந்த காரியங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். No, what should you look for? நீங்கள் எதற்காக காத்திருக்க வேண்டும்? Looking for the day of God. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். And in verse 13, look for the new heavens and new earth wherein dwelleth righteousness. 13வது வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்க வேண்டும். In other words, look for the coming of Jesus. அப்படியானால் சுருக்கமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் காத்து Look for கொண்டிருக்கிறோம். the coming of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் காத்து What's கொண்டிருக்கிறோம். your job today? இன்றைக்கு உங்களுடைய வேலை என்ன? Actually, your focus, thinking, your speaking, your hearing, listening, everything should be for what? It should be on the coming of our Lord and Savior Jesus Christ. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மேல் தான் இருக்க வேண்டும், அல்லாமல் மற்ற காரியங்களில் அல்ல. Before I close, முடிப்பதற்கு முன்பதாக, why should you be looking for the coming of the Lord Jesus? ஏன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும்? This is very, very important. இது மிக மிக முக்கியமான காரியம். Hebrews 9 and verse 28, so Christ was once offered to bear the sins of many, and unto them that look for him shall he appear the second time without sin unto salvation. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். Now look at this. First time, why did Christ appear? முதலாவது முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் வெளிப்பட்டார்? To bear the sins of many. அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து கொள்ளும்படியாக வெளிப்பட்டார். Second time, to whom will he appear? இரண்டாம் தரம் அவர் யாருக்காக வெளிப்பட போகிறார்? Unto them that look for him. அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வெளிப்படுவார். Very clear. Unto them that look for him shall he appear. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் தரிசனமாவார். The second time without sin unto salvation. இரண்டாவது முறை, அதாவது தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். Okay. I trust I'm speaking to all mature people, right? நான் எல்லாம் நீங்க ஆவியிலே வளர்ந்த பிள்ளைகள் என்று நம்பி உங்களிடத்தில் பேசுகிறேன். You know what Paul is telling? பவுல் என்ன சொல்கிறார்? First time why Christ appeared? முதல் முறையாக கிறிஸ்து எதற்காக தோன்றினார்? You may say salvation. நீங்க சொல்லலாம் ரட்சிப்புக்காக என்று. But he appeared for bearing your sins. உங்களுடைய பாவங்களை சுமப்பதற்காக அவர் வெளிப்பட்டார். But when does salvation take place? ஆனால் ரட்சிப்பு என்பது எப்பொழுது நிறைவடைகிறது? Only when Christ appears the second time. இரண்டாவது முறை இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பை நாம் பெறுகிறோம். Without sin. பாவம் இல்லாமல். You got it? புரியுதா உங்களுக்கு? First time he appeared. முதல் முறை அவர் தோன்றியது to bear the sin. உங்களுடைய பாவங்களை சுமப்பதற்காக. Second time he will appear without sin unto salvation. இரண்டாவது முறையாக அவர் பாவம் இல்லாமல் ரட்சிப்பை கொடுக்கும்படி அவர் வெளிப்படுவார். But for who? யாருக்கு அது? Not for all believers. எல்லா விசுவாசிகளுக்கும் அல்ல. Not for lukewarm believers. வெதுவெதுப்பான விசுவாசிகளுக்கு அல்ல. Because Jesus finally will say, I don't know you. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லி விடுவார், உங்களை நான் ஒரு காலம் அறியேன். He will appear unto those that look for him. அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் அவர் தரிசனமாவார். Those who are waiting for the redemption of their body. தங்களுடைய சரீர மீட்புக்காக எதிர்நோக்கி இருக்கிறவர்களுக்கு தான். Those who are waiting for the glory to be manifested through them. அவர்கள் மூலமாக வெளிப்பட போகிறதான மகிமைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக தேவன் தரிசனமாவார். Those who are partakers of the glory to be revealed. இனி வெளிப்பட போகிறதான மகிமைக்கு பங்குள்ளவர்கள், அவர்களுக்காக அவர் வெளிப்படுவார். Those who are groaning. தவிக்கிறவர்களுக்காக. Because these are the people who will be looking. ஏனெனில் இப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்காக எதிர்நோக்கி கொண்டிருப்பார்கள். That's why today examine yourself. ஆகவே இன்றைக்கு நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். Because don't expect Christ to appear to every believer. கிறிஸ்து எல்லா விசுவாசிகளுக்கும் வெளிப்படுவார் என்று The எதிர்பார்க்காதீர்கள். Bible is very clear. வேதம்
வேதம் வெகு தெளிவாக சொல்கிறது. Today everybody thinks salvation is over now itself. இன்றைக்கு அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான், ரட்சிப்பெல்லாம் முடிந்து விட்டது, இப்பொழுதே முடிந்து விட்டது என்று I can give நினைக்கிறார்கள். you so many scriptures. Here itself is scripture unto salvation. When salvation takes place? ரட்சிப்பு என்பது எப்பொழுது முடிவடையும்? When? எப்பொழுது? Only when he appears a second time, and it is to the person to whom he appears. இரண்டாவது முறை அவர் தரிசனமாக வெளிப்படுவதின் மூலமாக மாத்திரமல்ல, வெளிப்படுவதன் மூலமாக அதுவும் யாருக்கு வெளிப்படுறாரோ அவங்களுக்கு தான். Is it clear? Because if he doesn't appear for you, then அவர் உங்களுக்கு வெளிப்படவில்லை என்றால் என்ன ஆகும்? you understand or not? புரியுதா இல்லையா உங்களுக்கு? Go back to that verse. திரும்பமாக அந்த வசனத்தை வாசிப்போம். Read it. Hebrews 9. எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாக. See, Tamil Bible is very clear. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. புரிஞ்சுட்டீங்களா? So this ரட்சிப்பு அருள் means that salvation will be given to those who are waiting for him. அதாவது யாருக்கு ரட்சிப்பு? அதாவது அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் ரட்சிப்பை அருளும்படி அவர் வெளிப்படுவார். Tamil Bible is very clear. தமிழ் வேதம் வெகு தெளிவாக சொல்கிறது. So to give them the salvation, he shall appear the second time. அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காகவே அவர் இரண்டாவது முறை வெளிப்படுவார். So only when you receive that salvation, you are actually experiencing salvation. நீங்க அந்த ரட்சிப்பை இரண்டாவது முறை அவர் வெளிப்படும் பொழுது நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் தான் உண்மையாகவே நீங்க ரட்சிப்பை அனுபவிக்கிறீர்கள். That is why the apostles were groaning for the redemption of their body, because they knew the salvation is not yet over, the body has to be redeemed. They were groaning, oh God. They were just groaning and groaning and groaning. ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் உள்ளாக தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் அறிந்திருந்தார்கள் தங்களுடைய ரட்சிப்பு இன்னும் நிறைவேறவில்லை, அந்த சரீர மீட்பானது நடக்க வேண்டும். ஆகவே அவர்கள் தங்களுக்குள்ளாக ஆண்டவரே என்று தங்களுக்குள்ளாக தவித்துக் கொண்டிருந்தார்கள். That is why grace was teaching them when they were in this world. Look for that blessed hope and the glorious appearing of a great God and our Savior Jesus Christ. ஆகவேதான் கிருபையானது என்ன போதிக்கிறது? நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. Look at that. Looking for our Savior. Looking for our Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து. And Peter also says, பேதுருவும் சொல்கிறார், look for. இதற்காக நீங்கள் மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருங்கள். So today, child of God, இன்றைக்கு தேவ பிள்ளையே, I trust God has blessed you today. இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என நான் நம்புகிறேன். God doesn't like a lukewarm believer. தேவன் வெதுவெதுப்பாய் இருக்கிறதான விசுவாசியை தேவன் விரும்பவில்லை. Listen, lukewarm believer is not a cold believer. வெதுவெதுப்பான விசுவாசி குளிராய் இருக்கக்கூடிய விசுவாசி அல்ல. What's the meaning of cold? குளிர் என்றால் என்ன? He won't come to church. சபைக்கே வர மாட்டாங்க. He won't read the Bible. வேதத்தை வாசிக்க மாட்டார்கள். He won't pray. ஜெபிக்கவும் மாட்டார்கள். Christmas they will come. கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க. Good Friday they will come. நல்ல குட் ஃப்ரைடேனா அன்றைக்கு வருவார்கள். And then they will listen to all the messages. பல செய்திகளை கேட்பார்கள். And after message they will be sleeping. பாதி செய்தி கேட்கும்போதே பாதி நேரம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. And when they come they will be looking, oh, this saree is very good. அங்க வரும்போது அவங்க பாப்பாங்க, அந்த படம் அழகா இருக்கே. Oh, that car is very good. அந்த கார் அழகா இருக்கு. This is cold. இதுதான் குளிராய் இருப்பது. What is hot? அனலாய் இருப்பது என்றால் என்ன? Groaning. தவிக்கிறார்கள். Oh God. ஆண்டவரே, oh this body I'm not very happy. ஆண்டவரே, நான் இந்த சரீரத்தில் அவ்வளவு பிரியமாக இல்லை. When are you going to come, Lord? நீர் எப்பொழுது வருவீர் ஆண்டவரே? Oh, I'm waiting for your coming, Lord. உம்முடைய வருகைக்காக நான் Lord, come Lord Jesus. வாரும் ஆண்டவரே. Maranatha. 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 வாரும் ஆண்டவரே. Come Lord Jesus. வாரும் ஆண்டவரே. Oh, they don't have time for worldly things. அவர்களுக்கு இந்த உலக காரியங்களுக்கு நேரம் செலவிட நேரம் இல்லை. No time for picnic. பிக்னிக் போக நேரம் இல்லை. Oh, no time. Oh, the Lord is coming. தேவன் வருகிறார். I can't afford to sleep. நான் தூங்கிக் கொண்டிருக்க முடியாது. I have to wake up from my sleep. நான் தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும். See, fire is burning, brother. Fire எரியுது. Fire is burning. அனல் உள்ளாக இருக்கிறதுனால உள்ள எரியுது. And if the fire is burning, you can't be like a lukewarm person. உள்ளாக அனல் எரிந்து கொண்டிருக்கும், ஆனால் நீங்கள் வெதுவெதுப்பான நபராக இருக்கவே முடியாது. Holy Spirit fire is burning. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி உள்ள இருந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. But in between there's a middle category. இதுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கிறது. They are neither cold nor hot. அவங்க குளிரும் கிடையாது, அனலும் கிடையாது. What does it mean? அப்படினா அர்த்தம் என்ன? They will come to church. சபைக்கு வருவாங்க. They will be in the choir. choirல பாடுவாங்க. They will give message also. செய்திகளையும் கொடுப்பார்கள்.
They'll do so many things. பல காரியங்கள் செய்வார்கள். Everything they'll do. எல்லாம் செய்வார்கள். In fact, they'll be impressing a lot of people. அநேகர் அவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து பிரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். But they will never be doing the will of God. ஆனா பிதாவின் சித்தத்தை செய்யாமல் இருப்பார்கள். Because very difficult. அது அவளுக்கு கஷ்டமா இருக்கும். Oh, how, I'm trying to, but I can't. நான் முயற்சிக்கிறேனா என்னால முடியல. Oh, it's very difficult. அது கஷ்டமா இருக்குது. Being holy is difficult. பரிசுத்தமா இருப்பது அது கொஞ்சம் Being கஷ்டம். without talking is difficult. பேசாம வாயை அடக்குறதுன்றது கஷ்டமா இருக்குது. Hating pride is difficult. பெருமையை வெறுப்பது கஷ்டமாக இருக்கிறது. This is lukewarm. இது வெதுவெதுப்பான நிலைமை. Today you take majority of the people are lukewarm. இன்றைக்கு அநேகர் பெரும்பாலானோர் இந்த வெதுவெதுப்பான நிலையில் தான் இருக்கிறார்கள். Before I close, முடிப்பதற்கு முன்பு go back to Revelation chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் Verse 15. 15ஆம் வசனம். He says, I know thy works, that thou art neither cold nor hot. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல நீ அனலும் அல்ல. And then he's telling his desire, I wish that thou art either cold or either hot. அடுத்ததாக ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்றார், நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். In other words, he is telling, why don't you be cold? ஆண்டவர் சொல்றார், ஏன் நீ குளிரா இருக்க கூடாது? What, pastor? How can God expect me, desire me to be cold? எப்படி பாஸ்டர் குளிரா இருக்கிறதுன்னு ஆண்டவர் எப்படி? That's what he's telling. அதை தான் அவர் சொல்லுகிறார். He's saying, I wish you should be either hot or cold. ஒன்று நீ குளிரா இருந்துரு, இல்லாட்டினா அனலா இரு. இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. What's the meaning of cold? குளிரா இருப்பதுனா அர்த்தம் என்ன? No reading Bible. பைபிளே வாசிக்க மாட்டாங்க. No going to church. சபைக்கும் போக மாட்டாங்க. Christmas believer. கிறிஸ்மஸ்க்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க. That's what God is telling. அதேதான் அப்படிப்பட்ட நிலைமையை தான் தேவன் சொல்லுகிறார். He says it will be better you are cold. நீ குளிரா இருந்தா கூட நல்லா இருக்கும். Or hot. அல்லது அனலாக இருக்க வேண்டும். But you are lukewarm. ஆனா இரண்டும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கிறாய். That is very bad. அது நல்லதல்ல. I don't like this. இதை நான் விரும்பவில்லை. I'm going to vomit you very soon. உன்னை வெகு சீக்கிரத்தில் வாந்தி பண்ணி போட்டு விடுவேன். Because thou art lukewarm. Go to verse 16. So then because you are neither cold nor hot. Look at that. So then because you are neither cold nor hot but lukewarm, I will vomit you. இப்படி நீ குளிருமன்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். He's talking about the believer inside Christ only. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசி குறித்து தான் பேசுகிறார். You got it? புரியுதா? That's why in the book of Revelation it says, he that is holy, let him be holier still. Revelation 22 verse 7. Behold, I come quickly. 7வது வசனத்திலே பார்க்கும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். And in verse 11. 11வது வசனம். He that is unjust, let him be unjust still. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். What is this? இது என்ன இது? What is it? This Jesus telling, brother. இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. He that is unjust, he that is cold, let him be colder still. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். குளிராய் இருக்கிறவன் இன்னும் அப்படி குளிர்ந்த நிலையில இருக்கட்டும். And he which is filthy, let him be filthy still. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகவே இருக்கட்டும். He that is righteous, let him be righteous still. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is holy, let him be holy still. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். And behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். My reward is with me. அவனவனுடைய கிரியைகள் நான் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. To give every man according to as his work shall be. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனவனுடைய கிரியைகளின்படி கொடுக்கும்படியான பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. So the choice is very clear. ஆகவே வெகு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says, he that is, what does God hate? தேவன் எதை வெறுக்கிறார்? What does God hate? தேவன் வெறுக்கிறது என்ன? Lukewarm believer. வெதுவெதுப்பாய் இருக்கும் விசுவாசி. So today, child of God, இன்றைக்கு தேவ பிள்ளையே, it's very important that you do something. ஏதாவது செய்யுங்க. Because God wants you to repent. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And when you repent, you're going to be blessed. நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Miracles are going to happen. அற்புதங்கள் நடக்கும். Power will flow in your life. தேவ வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். God will do great things for you. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். You are God's best. நீங்கள் தேவனுக்கு சிறப்பானவர்கள். You are amazing people. நீங்கள் ஆச்சரியமான நபர்கள். All these messages which you are hearing is going to work in your life. நீங்கள் கேட்கிறதான இந்த செய்திகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். Don't கிரியை செய்ய போகுது. கிரியை செய்ய போகிறது. கண்டிப்பா. Don't think you are simply hearing. நீங்க சும்மா கேட்கிறதாக நினைக்காதீங்க. God is
brought you with a purpose. தேவன் உங்களை நோக்கத்தோடு இங்கு கொண்டு வந்திருக்கிறார். He's preparing a glorious church. மகிமையுள்ள சபையாக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He loves you too much. உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். So be blessed. ஆசீர்வாதமாய் இருங்கள். Maranatha. Maranatha.